அமைதியான கிராமம். பசுமையான வயல்கள், சூரியன் மெதுவாக உதிக்கிறது. அந்த கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் சுயநலமாக இருந்தான். ஒரு நாள் ஒரு முதியவர் ரவியிடம் உதவி கேட்டார். மகனே, இந்த சுமையை சற்று தூக்கித் தருவாயா? ஆனால் ரவி சிரித்துக்கொண்டு, எனக்கு வேலை இருக்கு, நீயே பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றான். ரவியின் நண்பன் குமார் அவனை நம்பி பணம் கொடுத்தான். ஆனால் ரவி அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. குமார் துன்பமாக கேட்டான், ரவி, நான் உன்னை நம்பினேன். ரவி குளிர்ந்த குரலில், அது உன் தவறு என்று கூறிவிட்டான். ஒரு நாள் ரவி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கினான். அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அவன் முதியவரிடமும் குமாரிடமும் சென்றான். ஆனால் அவர்கள் இருவரும் அமைதியாக, நீ எங்களை உதாசீனம் செய்தது போல நாங்களும் இப்போது முடியாது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரவிக்கு உணர்ந்தது, அவன் செய்த எல்லா தவறுகளும் அவனுக்கே திரும்பி வந்துவிட்டது. அவன் தனியாக அமர்ந்து கண்ணீர் விட்டான். அதன்பின் ரவி தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் அனைவருக்கும் உதவத் தொடங்கினான். ஒரு நாள் அதே முதியவருக்கு அவன் உதவினான். குமார் மீண்டும் அவனை மன்னித்தான். நாம் செய்கிற நல்லதும் கெட்டதும் ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். அதனால் எப்போதும் நல்லதை மட்டுமே செய்.